எக்கனாமிக் தியரிஸ் அண்ட் எக்கனாமிக் மாடல்ஸ் பார்த்தோம்னு சொன்னா எக்கனாமிக் தியரிஸ் சொல்றது நாங்க தமிழ்ல சொல்லுவோம் பொருளியல் கோட்பாடு. எக்கனாமிக் மாடல்ஸ் சொல்லுவோம் பொருளியல் மாதிரி. அப்ப இது ரெண்டும் தான் இதோட தமிழ் டேர்ம். எக்கனாமிக் தியரிஸ் சொன்னா என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா இப்ப எக்கனாமிக் தியரி இஸ் அன் எஸ்டாப்ளிஷ்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எக்கனாமிக் வேரியபிள்ஸ். எக்கனாமிக் வேரியபிள்ஸ் சொல்லப்பட்ட எக்கனாமிக் வேரியபிள்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் இதுல சொல்றேன். எக்கனாமிக் வேரியபிள்ஸ்ல இப்ப உங்களுக்கு பிரைஸ் ஒரு எக்கனாமிக் வேரியபிள். ஒரு குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பிரைஸ் ஒரு எக்கனாமிக் வேரியபிள். அதே மாதிரி இன்கம் ஒரு எக்கனாமிக் வேரியபிள். அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு எக்கனாமிக் வேரியபிள். ஜிடிபி நாங்க பார்த்தோம், அது ஒரு எக்கனாமிக் வேரியபிள். ஜிடிபி ஒரு எக்கனாமிக் வேரியபிள். நேஷனல் இன்கம் ஒரு எக்கனாமிக் வேரியபிள். கன்சம்ஷன் ஒரு எக்கனாமிக் வேரியபிள். இப்படி கணக்கு எக்கனாமிக் வேரியபிள்ஸ் இருக்கு. என்னது மேக்ரோ எக்கனாமிக் வேரியபிள்ஸ் நான் சொல்றதெல்லாம் மைக்ரோ எக்கனாமிக் வேரியபிள்ஸும் இருக்கு. நாங்க பார்க்கறது மேக்ரோ எக்கனாமிக்ஸ் தானே, அப்ப மேக்ரோ எக்கனாமிக்ஸ் வேரியபிள்ஸ். ஸோ இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் வேரியபிள்ஸ் இப்ப நாங்க ப்ரைஸையும் இன்கமையும் மட்டும் சொன்னா அதுக்கு இடையில ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். among the economic variables என்ன ரிலேஷன்ஷிப்ல அது ரெண்டுமே கனெக்ட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்ற அந்த ரிலேஷன்ஷிப்பை சொல்றதுதான் எக்கனாமிக் தியரி. இன் பர்டிகுலர் தியரிஸ் எக்ஸ்பிளைன் cause and effect relationship among variables. அதை விட்டு அடிஷனலா இந்த தியரிஸ் என்ன செய்யுது, அந்த ரிலேஷன்ஷிப்ல பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் இருக்கும், நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப் இருக்கும். அப்ப அந்த ரிலேஷன்ஷிப்ல எஃபெக்ட் என்னன்னு சொல்றது மட்டும் இல்லாம அதுக்கான காரணங்கள் என்னன்றதை இந்த கோஸ் சொல்றது காரணத்தையும் சொல்லி எஃபெக்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பையும் சொல்றது அந்த வேரியபிள்ஸ். இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எக்ஸாம்பிளுக்கு தியரி ஆஃப் டிமாண்ட் சொல்றாங்க. தியரி ஆஃப் டிமாண்ட் சொல்றது கேள்வி கோட்பாடு. எங்களுக்கு தெரியும். கேள்வி கோட்பாடு என்ன சொல்லுது, ஒரு பொருளோட விலைக்கும் கேள்வி தொகைக்கும் இடையில மறை ரீதியான தொடர்பு இருக்குன்னு சொல்றதுதான் கேள்வி கோட்பாடு. அதாவது விலை கூடினா கேள்வி குறையும், விலை குறைஞ்சா கேள்வி கூடும். ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டா நடக்கும். அதைத்தான் சொல்றாங்க இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பிரைஸ் அண்ட் குவான்டிட்டி டிமாண்டட். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா பிரைஸ் அண்ட் குவான்டிட்டி டிமாண்ட் இது ரெண்டுமே ஒரு எக்கனாமிக் வேரியபிள்ஸ். அப்ப இந்த ரெண்டு எக்கனாமிக் வேரியபிள்ஸுக்கு இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை சொல்றதுதான் என்னது, தியரி ஆஃப் டிமாண்ட். அப்ப இந்த டெஃபினிஷன் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது இல்ல, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எக்கனாமிக் வேரியபிள்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றதுதான் எக்கனாமிக் தியரி என்றது. அதே மாதிரி ஹியூமன் கேபிட்டல் தியரி, மனித மூலதன கோட்பாடு, இது என்ன சொல்லுது, பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இன்வெஸ்ட்மெண்ட் இன் எஜுகேஷன் அண்ட் பர்சனல் இன்கம். இங்க இன்வெஸ்ட்மெண்ட் இன் எஜுகேஷன்ன்றது ஒரு எக்கனாமிக் வேரியபிள், பர்சனல் இன்கம் சொல்றது ஒரு எக்கனாமிக் வேரியபிள். அப்ப இந்த ரெண்டு எக்கனாமிக் வேரியபிளுக்கு இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப் பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் சொல்றது ஹியூமன் கேபிட்டல் தியரி. அப்ப இதுதான் எக்கனாமிக் தியரி. நாங்க அடுத்தது எக்கனாமிக் மாடலை பார்த்தோம்னு சொன்னா எக்கனாமிக் மாடல் என்ன சொல்லுது, பொருளியல் மாதிரி தான் எக்கனாமிக் மாடல். Models illustrate the most important elements that explain how the whole economy works. இது பொருளாதாரம் மொத்த ரீதியாக ஒர்க் பண்ணணும்னு சொன்னா தேவையான இம்பார்ட்டன்டான எலிமெண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றதுதான் என்னது எக்கனாமிக் மாடல்ஸ். ஸோ எக்கனாமிக் மாடல்ஸ்ல நாங்க மெயினா விளையம் கொள்ள வேண்டியது என்னன்னு சொன்னா எக்கனாமிக் மாடல்ஸ் நாங்க உங்களை விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லா விஷயமே எக்ஸ்பிளைன் பண்ணும், எல்லா எலிமெண்ட்ஸுமே இன்க்ளூட் பண்ணிருக்குமான்னு கேட்டா இல்ல. அது முக்கியமான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட்ஸ் அந்த நாங்க நாங்க இப்ப இந்த எக்கனாமிக்ஸை விட்டு நாங்க வெளியில பார்த்தோம்னு சொன்னா இப்ப எங்களுக்கு ஒரு ஒரு பினோமினா இருக்கு. பினோமினா நிகழ்வு. ஒரு பினோமினா நாங்க எடுக்கிறோம், உங்களுக்கு ஒரு கோல் இருக்குன்னு சொன்னா அந்த கோலை நாங்க அச்சீவ் பண்றதுக்கான முக்கியமான விஷயத்த மட்டும்தான் நாங்க கருத்துல எடுப்போம். அதை விட்டு நாங்க எல்லா விஷயத்தையும் கருத்துல எடுப்போமான்னு கேட்டா இல்ல. அதே மாதிரி தான் இப்ப எங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும்னு சொன்னா நாங்க அதுக்கு ஒரு மாடல் நாங்க இல்லஸ்ட்ரேட் பண்ண வேண்டியிருக்கு. மாடல்னு சொல்ல ஒரு மாதிரி, அந்த மாதிரி ஈக்குவேஷனா இருக்கலாம், வரைபடமா இருக்கலாம், எப்படி வரமுடியும் இருக்கலாம். அப்ப அதுக்கு நாங்க எல்லாத்தையுமே நாங்க இன்க்ளூட் பண்ணோம்னு சொன்னா எங்களுக்கு அது கம்ப்ளெக்ஸா போகும். அப்ப அதுக்கு அந்த மாடலை எங்களோட பினோமினாக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாடல் இல்லஸ்ட்ரேட் பண்ணணும்னு சொன்னா அந்த மாடல் இல்லஸ்ட்ரேஷனுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் தான் நாங்க என்ன செய்யணும், கன்சிடர் பண்ணணும். அதைத்தான் இங்க சொல்லுது the most important elements that explain how the whole economy works. எல்லா எலிமெண்ட்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணுமான்னு கேட்டா இல்ல.
அதே மாதிரி என்னது models are based on assumptions சொன்னா எடுகோள் இங்க வந்து assumptions சொன்னா எடுகோள் which cut off details unimportant for the analysis of a certain economic process or phenomenon என்று சொன்னா நிகழ்வு and reduce the complexity of economic behavior. இதுல நாங்க விளங்கிக் கொள்றது என்னது, நாங்க ஒரு மாடல் ஒன்றை நாங்க இல்லஸ்ட்ரேஷன் செய்ய போறோம்னு சொன்னா அதுக்கு நாங்க சில எடுகோள்கள் எடுக்க வேண்டியிருக்கும். அந்த எடுகோள்கள் வந்து தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து கட் ஆஃப் பண்ணி உங்களுக்கு தேவையான அந்த அந்த மாடலை நாங்க வரைகிறதுக்கு எங்களுக்கு என்னென்ன விஷயத்த நாங்க கன்சிடர் பண்ணணுமோ அதை மட்டும் உள்ளடக்கின ஒரு எடுகோளைத்தான் வந்து நாங்க இங்க எடுப்போம் மாடலை இல்லஸ்ட்ரேஷன் பண்ணக்குள்ள. ஏன்னு சொன்னா இப்ப நாங்க எல்லா விஷயத்தையுமே வந்து கன்சிடர் பண்ண வலிக்கிட்டோம்னு சொன்னா அது வந்து எங்களுக்கு சிக்கல் தன்மையா மாறிடும். எல்லாத்தையுமே நாங்க கவனத்துல கொள்ள வேண்டி இருக்கும். அதை தவிர்க்கிறதுக்கு டு ரிடியூஸ் த கம்ப்ளெக்சிட்டி ஆஃப் தி எக்கனாமிக் பிஹேவியர், அந்த எக்கனாமியோட பிஹேவியரோட கம்ப்ளெக்சிட்டியை தவிர்க்கிறதுக்காகத்தான் நாங்க என்ன செய்யறோம், இம்பார்ட்டன்டான எலிமெண்ட்ஸ், இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்டான எலிமெண்ட்ஸை வந்து நாங்க என்ன செய்யறோம், கன்சிடர் பண்றோம். அதே மாதிரி இங்க பார்த்தோம்னு சொன்னா மாடல்ஸ் present the economic behavior as a relationship between a dependent variable and a few independent variable. So இந்த மாடல்ஸ் என்ன செய்யுது, economic behavior ரிலேஷன்ஷிப்பை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது எப்படின்னு சொன்னா between a dependent variable and few independent variables. ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள்ஸுக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட சிறிய எண்ணிக்கையிலான இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ்க்கு மேல இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை வந்து மாடல்ஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ணுது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா எக்கனாமிக் மாடல்ஸுக்கு வந்து நாங்க டிமாண்ட் ஈக்குவேஷன் எடுப்போம். ஏற்கனவே பார்த்த நாங்க வந்து தி தியரி ஆஃப் டிமாண்ட், இப்ப பார்க்க போறது வந்து டிமாண்ட் ஃபங்க்ஷன். டிமாண்ட் ஃபங்க்ஷனை பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நீங்க வந்து கியூடின்றதுங்கள டிமாண்ட் ஃபங்க்ஷன் லெவல படிச்சாங்க தெரியும். கியூடி ஈக்குவல் டி இன்டு பிரைஸ் இன்கம். சோ இந்த கியூடின்னு சொல்றது கேள்வி தொகை, டின்னு சொல்றது டிமாண்ட் ஃபங்க்ஷன், இங்க பிரைஸ் சொல்றது வந்து பொருட்களோட விலை, இங்க வந்து வை அப்படின்னு சொல்றது என்னது எங்களோட தனிநபர் வருமானம், மொத்த வருமானம். இங்க வந்து மைக்ரோ எக்கனாமிக்ஸ் தானே மொத்த வருமானம். சோ இங்க வந்து நாங்க என்ன செய்யறது, இங்க வந்து ஒரு பொருளோட விலை வந்து அதிகரிக்க அதிகரிக்க இங்க வந்து மாற்றம் ஏற்படும். அதே மாதிரி வருமானத்துல மாற்றமும் வந்து கேள்வி தொகையில என்ன செய்யும், மாற்றத்தை ஏற்படுத்தும். சோ இது ரெண்டும் தான் என்ன செய்யறது, இதை தீர்மானிக்கிறதா இருக்கும். அப்ப இது என்னது, இது ரெண்டுமே வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ், இது வந்து டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ். பிரைஸ் அண்ட் இன்கம் வந்து சேஞ்ச் ஆக இங்க கியூடின்ற அளவுலையும் வந்து சேஞ்ச் வரும். சோ பேஸ்ட் பண்ணி இந்த பி அண்ட் வையை பேஸ்ட் பண்ணித்தான் இதுல சேஞ்ச் எப்படி இருக்கும்னு நாங்க அசியூம் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஒன் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் கியூடி கேள்வி தொகை, few independent variables சொல்லக்குள்ள இங்க வந்து பி அண்ட் y வந்து இன்கம் வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸா வருது. நாங்க இந்த எக்ஸாம்பிள் மூலம் இதை பார்த்தோம். நாங்க அடுத்ததுக்கு போவோம். இங்க வந்து எக்ஸாம்பிள் சொல்லிருக்காங்க. எக்ஸாம்பிள் ஆஃப் அ மாடல், எக்கனாமிக் மாடலோட எக்ஸாம்பிள் பார்த்தோம்னு சொன்னா சப்ளை அண்ட் டிமாண்ட் ஃபார் பீஸா. சப்ளை அண்ட் டிமாண்ட் ஃபார் பீஸால வந்து இப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா வந்து assumes the market is competitive. So இங்க வந்து assumptions இருக்கிறாங்க. என்னது ஒரு assumptions வந்து market is competitive, அந்த சந்தை வந்து போட்டித்தன்மையுடைய சந்தை என்று. each buyer and seller is too small to affect the market price. சந்தையால தீர்மானிக்கப்படுற விலையில மாற்றத்தை ஏற்படுத்துற அளவு பயரும் இல்ல செல்லரும் இல்ல, அவங்களோட பங்கு வந்து அங்க குறைய சந்தையோட ஒப்பிடக்கூட. சந்தை தான் வந்து என்ன செய்யும், விலையை தீர்மானிக்கிறதாக இருக்கும். இங்க வந்து டிமாண்ட் ஈக்குவேஷன் தந்திருக்கிறாங்க, சப்ளை ஈக்குவேஷன் தந்திருக்கிறாங்க. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா கியூடி என்று சொல்றது கேள்வி தொகை, இங்க வந்து இது நிரம்பல் தொகை. இது வந்து கேள்வி இந்த டிமாண்ட் ஃபங்க்ஷன், இது வந்து சப்ளை ஃபங்க்ஷன். பிரைஸ் இன்கம், பிரைஸ் அண்ட் பிரைஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா வேரியபிள்ஸ் இருக்கு. quantity of pizza that buyers demand, இந்த QD வந்து quantity of pizza that buyers demand என்று சொல்றாங்க. quantity that produces supply, producers வந்து சப்ளை பண்ணி மார்க்கெட்டுக்கு வர்ற நிரம்பல் தொகை. price of pizza, இந்த P என்றது price of pizza.
அக்ரிகேட் இன்கம் இந்த இங்க வந்து நாங்க தனிநபர் வருமானம் விட எடுக்க இயலாது. அக்ரிகேட் மொத்த வருமானம் விட தான் எடுக்கணும். ஏன்னு சொன்னா மேக்ரோ எக்கனாமிக்ஸை பற்றி தானே பார்க்கிறோம். அப்ப இது வந்து அக்ரிகேட் இன்கம். அடுத்தது வந்து பிரைஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ். மெட்டீரியல்ஸ் சொல்றது இந்த உள்ளீடு செய்யும் நாங்க பொருட்கள் மூலப்பொருட்கள் அதுகளோட விலை. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த QD அண்ட் QS பீட்சா இது மூணுமே வந்து எப்படி வரும்? டிபெண்டன்ட் வேரியபிளா இருக்கும். Y அண்ட் PM தான் வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிளா இருக்கும். அதாவது இங்க வந்து இங்க இன்கம் மாற மாற மாறதான் QD மாறும். பிரைஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் மாற மாறதான் வந்து QS மாறும். அதான் கீழே சொல்லியிருக்கிறாங்க. பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இங்க வந்து எண்டோஜீனியஸ் வர்சஸ் எக்ஸோஜீனியஸ் வேரியபிள்ஸ் ஒரு டேர்ம் வருது. அதாவது எண்டோஜீனியஸ் வேரியபிள்ஸ் தான் நாங்க வந்து டிபெண்டன்ட் வேரியபிள்னு சொல்லுவோம். எக்ஸோஜீனியஸ் வேரியபிள்ஸ் தான் வந்து நாங்க இண்டிபெண்டன்ட் வேரியபிள்னு சொல்லுவோம். endogenous variables are determined in the model, அதாவது inside the model. ஒரு மாடலுக்கு உள்ளக ரீதியாக தொடர்புடையதான் வந்து endogenous. exogenous are determined outside the model. outside the model என்று சொல்றது ஒரு மாடலுக்கு அப்பாற்பட்டது, வெளியக ரீதியில தொடர்புள்ள அந்த வேரியபிள்ஸை வந்து நாங்க exogenous என்று சொல்லுவோம். எக்ஸாம்பிள், the model takes their values and behaviors as given. இப்ப நாங்க மேல கொடுத்த அந்த எக்ஸாம்பிள் சப்ளை அண்ட் டிமாண்ட் ஃபார் பீஸா எடுத்தோம்னு சொன்னா எண்டோஜீனியஸ் என்று சொல்லி பிரைஸ் QD QS சொல்றோம். அதாவது இன்சைட் த மாடல் டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் தான் இந்த மூன்றும் இருக்கும். எக்ஸோஜீனியஸ் என்று சொல்றது இண்டிபெண்டன்ட் வேரியபிளா இருக்கும். அதாவது வந்து இது வந்து இந்த எக்ஸோஜீனியஸ் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் வந்து வெளியக ரீதி சூழல் ரீதியா இருக்கட்டும் வேற எந்த விதமான காரணிகளாலையும் வந்து தாக்கத்துக்கு உட்படுறதால இதுகள் ஏற்படுற மாற்றம் வந்து எண்டோஜீனியஸ் வேரியபிள்ல வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும். எக்ஸோஜீனியஸ் தான் இண்டிபெண்டன்ட், எண்டோஜீனியஸ் வந்து டிபெண்டன்ட். ஸோ எக்ஸோஜீனியஸ் வேல்யூஸ்ல வந்து சேஞ்ச் வரத்தான் அதுக்கேற்ற மாதிரி தான் எண்டோஜீனியஸ் சேஞ்ச் வந்து இருக்கும். அதைத்தான் வந்து நாங்க இங்க சொல்றோம். நாங்க அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா இதோட வந்து வேரியபிள்ஸ் முடியுது. இப்ப வேரியபிள்ஸ் என்று சொல்றது நீங்க இப்ப இதெல்லாம் பார்க்க முதல் வேரியபிள்ஸ் நாங்க ஏன் யூஸ் பண்ணுவோம்? வேரியபிள்ஸ் என்று சொல்றது என்னது? சம்திங் விச் வேரிஸ். அதாவது வந்து ஒரு இடத்துல வந்து மாற்றங்கள் ஏற்படுதுன்னு சொன்னா அந்த மாற்றங்களை நாங்க கணக்குல எடுக்கிறதுக்கு, அதாவது அந்த மாற்றங்களை விளங்கி கொள்றதுக்காக நாங்க யூஸ் பண்ற டேர்ம் தான் வந்து வேரியபிள்ஸ். அதனாலதான் நாங்க இங்க வேரியபிள்ஸ், எக்கனாமிக் வேரியபிள்ஸ் சொல்றோம், இண்டோஜீனியஸ் எக்ஸோஜீனியஸ் வேரியபிள்ஸ் சொல்றோம். அதை நீங்க விளங்கி கொள்ளணும். அந்த வேரியபிள்ஸ் என்னன்னு விளங்காம இதை படிச்சு வேலை இல்லை. நாங்க அடுத்ததுக்கு போவோம். ஃபைனல் ஸ்லைட். இங்க வந்து ஃபிளெக்சிபிள் பிரைசஸ் வர்சஸ் ஸ்டிக்கி பிரைசஸ் சொல்றோம். ஃபிளெக்சிபிள் பிரைசஸ் சொன்னா என்னன்னு சொன்னா தமிழ் டேர்ம் வந்து ஃபிளெக்சிபிள் பிரைசஸுக்கு நாங்க நெகிழும் தன்மை கொண்ட விலை என்று சொல்லுவோம். அதாவது ஃபிளெக்சிபிள் பிரைசஸ் சொன்னா நெகிழும் தன்மையுடைய விலை, ஸ்டிக்கி பிரைசஸ் சொல்றது ஒட்டும் தன்மையுடைய விலை. நாங்க இந்த ஸ்லைடுக்குள்ள போகும் முதல் சும்மா ஒரு பேசிக்கா நாங்க பார்த்தோம்னு சொன்னா ஃபிளெக்சிபிள் சொன்னா அந்த விலையில நெகிழ்வுத்தன்மை இருக்கும். அது நெகிழ்வுத்தன்மை என்று சொல்றது என்னது? மாற்றம் இருக்கும். விலைகள் வந்து அடிக்கடி மாற்றத்துக்கு உள்ளாகும். இது வந்து ஸ்டிக்கி பிரைஸ் சொன்னா ஒட்டும் தன்மையான விலை. ஒட்டும் தன்மையான விலை என்று சொல்றது வந்து என்னது? மாற்றம் இல்லாம நிலையான விலையா இருக்கும். அது வந்து ஒவ்வொரு பீரியட் கொஞ்சம் காலத்துக்கும் சரி கொஞ்சம் வருஷத்துக்கும் சரி. இங்க அதுதான் வந்து இந்த ரெண்டு இதன் மூலம் நாங்க மெயினா விலை கொள்ள வேண்டிய கன்செப்ட். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா மார்க்கெட் கிளியரிங் அண்ட் இதுல சொல்றாங்க an assumption where prices and wages move quickly, flexible to bring quantity supplied and quantity demanded into a balance. இது மார்க்கெட் கிளியரிங்க்கு சொல்றாங்க. இப்ப ஷார்ட் ரன் ஃபிளெக்சிபிள் பிரைஸ், ஸ்டிக்கி பிரைஸ் வந்து எந்த எக்கனாமிக் ட்ரெண்ட்ல ஏற்படுதுன்னு பார்த்தோம்னு சொன்னா எக்கனாமிக் ட்ரெண்ட்ல எங்களுக்கு தெரியும் ஷார்ட் ரன்னும் இருக்கு, லாங் ரன்னும் இருக்கு, குறுங்காலமும் இருக்கு, நீண்ட காலமும் இருக்கு. இந்த ஷார்ட் ரன் குறுங்காலத்துல வந்து மெனி பிரைசஸ் ஆர் ஸ்டிக்கின்னு சொன்னா என்னது? மாறாது, ஒட்டும் தன்மை கொண்ட விலை, டக்குன்னு மாற்றத்துக்கு உள்ளாகாது, விலை வந்து நிலையாத்தான் இருக்கும். என்னது? ஷார்ட் ரன்ல. அட்ஜஸ்ட் ஸ்லகிஷ்லின்னு சொன்னா வந்து ஒரு மென்மையான ஒரு மெதுவான ஒரு மாற்றம் தான் இருக்கும். டக்குன்னு மாறாம
சின்ன சின்ன ரீதியா ஒரு சின்ன ஒரு தாக்கம் இல்லாட்டி சிறிய அளவுல மாற்றம் ஏற்படுற மாதிரி அதைத்தான் ஸ்லகிஷ்னு சொல்றோம். இன் ரெஸ்பான்ஸ் டு சேஞ்சஸ் இன் சப்ளை ஓ டிமாண்ட். என்ன சொல்ற, ஸ்டிக்கின்னு சொன்னா ஒட்டும் தேவை, மெனி பிரைசஸ் ஆர் ஸ்டிக்கி. சப்போஸ் வந்து அதை எப்படி அதை அட்ஜஸ்ட் ஆகும், சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இருக்கும், பெரிய அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்காது. பெரிய அட்ஜஸ்ட்மெண்ட் சொன்னா அங்க பிளெக்சிபிள் பிரைஸ் அந்த டேர்முக்கு போயிடும். இப்ப சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் இன் ரெஸ்பான்ஸ் டு தவிர்க்க முடியாத காரணத்தால சப்ளை அண்ட் டிமாண்ட்ல சேஞ்சஸ் வந்தா மட்டும், அதுவும் சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், சின்ன ஒரு சேஞ்ச் தான் அந்த பிரைஸ்ல இருக்கும். இந்த ஷார்ட் ரன்ல இது நீங்க முக்கியமா விளங்க வேண்டியது என்னது, ஷார்ட் ரன்ல prices are sticky. ஷார்ட் ரன்ல prices are sticky. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னு சொன்னா, many labor contracts fix the nominal wage for a year or longer. இப்போ லேபர் கண்ட்ராக்ட்ஸ் பார்த்தோம்னு சொன்னா நாங்க ஒரு இயர் இல்லாட்டி ஒரு 2 இயர் 3 இயருக்கு வந்து ஒரு லேபர் கண்ட்ராக்ட்ஸ் நாங்க போட்டிருப்போம். அந்த லேபர் கண்ட்ராக்ட்ஸ்ல வந்து என்ன செய்யறது, வேஜ் அதாவது கூலி எம்ப்ளாயிஸுக்கான வேஜஸ் வந்து ஃபிக்ஸ்டா தான் இருக்கும். இப்ப மந்த்துக்கு 35,000 தான் லேபர் கண்ட்ராக்ட்ல வந்து நாங்க கண்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்கோம்னு சொன்னா வந்து அந்த 35,000 தான் வந்து மந்த்துக்கு அந்த எம்ப்ளாய்க்கு இந்த கண்ட்ராக்ட் முடியும் வரைக்கும் வந்து அவருக்கு கொடுக்கப்படுற வேஜா இருக்கும். அதுல வந்து மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு சான்ஸே இல்லை. சப்போஸ் ஏதாச்சும் ஒரு இப்ப எங்களுக்கு COVID-19 வந்த மாதிரி அப்படி ஏதாச்சும் ஒரு இஷ்யூஸ் வந்தா மாத்திரம் இல்லாட்டி ஒரு லேபர் ஃபோர்ஸ் டிமாண்ட் சப்ளைல வந்து ஏதாவது ஒரு கிரைசிஸ் வந்து அதுல சேஞ்ச் வந்து அந்த சப்ளை டிமாண்ட்ல சேஞ்ச் வந்தா சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு 35,000ல இருந்து ஒரு 36,000 37,000 அதுவும் மாறி மாறி இருக்காது. சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து அந்த டைம் பீரியட்ல மட்டும் ஏற்படும். அதுதான் வந்து என்னது, ஷார்ட் ரன்ல பிரைசஸ் ஆர் ஸ்டிக்கின்னு சொல்லுவோம். இப்ப 35,000ல இருந்து 40,000 45,000 50,000 அப்படி கூடி கூடி குறையும்னு சொன்னா அங்க வந்து ஷார்ட் ரன் நாங்க சொல்லலாது, பிரைசஸ் ஆர் ஸ்டிக்கின்னு சொல்லலாது. அப்ப அப்படி ஒரு ட்ரெண்ட் வந்து இங்க இருக்காது. செகண்ட் எக்ஸாம்பிள் சொல்றாங்க, மெனி மேகசின் பப்ளிஷர்ஸ் சேஞ்ச் பிரைசஸ் ஒன்லி ஒன்ஸ் எவ்ரி 3 or 4 years. மேகசின் வந்து பப்ளிஷ் ஆகும் எவ்ரி 3 or 4 years. அதெல்லாம் ஷார்ட் ரன். 1 year கண்ட்ராக்ட் 3 year கண்ட்ராக்டும் ஷார்ட் ரன் தான். 3-4 year மேகசின் பப்ளிஷ் அந்த இதுவுமே வந்து ஷார்ட் ரன் தான். லாங் ரன் 10 years 15 years 20 years அக்ரிமெண்ட் சொன்னா நாங்க லாங் ரன் சொல்லலாம். இங்க வந்து மேகசின் பப்ளிஷர்ஸ் வந்து அந்த மேகசின் பிரைசஸ வந்து அந்த 3 to 4 years ஒவ்வொரு மேகசின் அந்த டைம் பீரியட்ல தான் அந்த பிரைஸ் மாறும் இல்லையா, அடிக்கடி கூடி குறைஞ்சு அப்படி இருக்காது. பிரைசஸ் வந்து ஸ்டிக்கியா தான் இருக்கும். இந்த பிரைஸ் தான் சொன்னா ஒன்ஸ் எவ்ரி 3 year or 4 year சொன்னா அந்த மேகசினுக்கு வந்து அந்த பிரைஸ் தான் இருக்கு. அதைத்தான் இதுல எக்ஸாம்பிள் சொல்றாங்க. இங்க சொல்றாங்க prices are not stuck for ever என்று சொன்னா வந்து ஷார்ட் ரன்ல வந்து பிரைசஸ் வந்து ஸ்டக் ஆகாது. சொன்னா ஸ்டக்ன்னு சொன்னா இப்ப 40,000ல இருந்து 45,000 50,000 60,000 அப்படி வந்து டக் டக் டக்குன்னு ஸ்டக் ஆகாது. eventually they adjust to changes in supply and demand. என்னது, சப்ளை அண்ட் டிமாண்ட்ல சேஞ்சஸ் இருந்தா மாத்திரம் தான் சின்ன ஒரு ஸ்லகிஷ்லி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இருக்கும் ஒழிய அடிக்கடி அந்த பிரைசஸ் வந்து ஸ்டக் ஒரு அந்த நெருக்கடி நிலைக்கு வந்து அந்த பிரைசஸ் வந்து ஷார்ட் ரன்ல வந்து ஏற்படாது. அடுத்தது நாங்க ஃபிளெக்சிபிள் பிரைசஸ் பார்ப்போம். ஃபிளெக்சிபிள் பிரைஸ் ஃபிளெக்சிபிலிட்டி என்ன சொன்னா என்னன்னு சொன்னா இஸ் அ குட் assumptions for studying long run issues. ஸோ நாங்க பிரைஸ் ஸ்டிக்கினஸ் வந்து ஷார்ட் ரன்ன பாக்குறதுக்கு பார்த்தோம். ஷார்ட் ரன்ல தான் பிரைஸ் ஸ்டிக்கியா இருக்கும். பிரைஸ் ஃபிளெக்சிபிலிட்டின்றது வந்து லாங் ரன்ல தான் இருக்கும். இப்போ growth in real GDP that we observe from decade to decade. இப்போ ஜிடிபி என்று சொல்றது நாங்க எவ்ரி ஒன் இயர் 2 year 3 yearக்கெல்லாம் நாங்க ஜிடிபி growth ரேட்டை பார்க்க மாட்டோம். ஒரு 10 years 15 yearsக்கு வந்து ஜிடிபி இந்த growth ரேட் எப்படி இருக்கு அப்படி என்று பார்க்கறது தான் வந்து லாங் ரன்ல நாங்க கன்சிடர் பண்ற அந்த growth ரேட். ஸோ இங்க வந்து என்ன செய்யணும்னு சொன்னா பிரைஸ் ஃபிளெக்சிபிளா இருக்கும். ஃபிளெக்சிபிள்னு சொன்னா வந்து கூடி குறைஞ்சு அடிக்கடி வந்து மாற்றத்துக்கு உள்ளாகும். ஸோ விலை வந்து நெகிழக்கூடிய தன்மையில இருக்கும். ஒட்டும் தன்மையா ஒட்டி கொண்டு இருக்காம நெகிழக்கூடிய மாதிரி இருக்கும். இஃப் prices are flexible லாங் ரன் ஃபிளெக்சிபிள் என்று சொல்லக்குள்ளேயே நீங்க என்ன செய்யணும், அது வந்து லாங் ரன்ல இருக்குன்றதை நீங்க மைண்ட்ல எடுத்துடணும். மார்க்கெட்ஸ் கிளியர் அண்ட் எக்கனாமிக் பிஹேவியர்ஸ் மே சேஞ்ச். என்ன சொல்றாங்க, பிரைசஸ் வந்து ஃபிளெக்சிபிளா இருக்கும்னு சொன்னா மார்க்கெட்ஸும் சரி எக்கனாமிக் பிஹேவியர்ஸும் சரி அடிக்கடி சேஞ்சஸுக்கு உள்ளாகும்.
என்ன சொன்னா ஃபிளெக்சிபிள்னு சொன்னா ப்ரைஸஸே வந்து என்ன செய்யுது, ஃபிளெக்சிபிள் ஆக போகுது, ஸ்டிக்கினஸா இருக்காது. ஸோ மாறக்குள்ள வந்து எக்கனாமிக் பிஹேவியர்ஸும் சரி, மார்க்கெட் ட்ரெண்ட்ஸும் சரி அடிக்கடி மாற்றத்துக்கு உள்ளார். இது வந்து பிரைஸ் ஸ்டிக்கினஸ் சொன்னது வந்து இது இஸ் இஸ் a better assumption for studying the short run behavior of the economy. ஒரு பொருளாதாரத்தின் குறுங்காலத்தை வந்து நாங்க கவனத்தில் எடுத்து அது தொடர்பா நாங்க பார்க்க போனோம்னு சொன்னா அங்க வந்து பிரைஸ் ஸ்டிக்கினஸ் இருக்கும். இதே வந்து லாங் ரன் இஷ்யூஸை வந்து நாங்க பார்க்க போறோம்னு சொன்னா அங்க வந்து பிரைஸ் ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கும். என்ன சொல்றாங்க, இஃப் prices ஆர் ஸ்டிக்கி டிமாண்ட் மே நாட் ஈக்குவல் டு சப்ளை. ப்ரைசஸ் வந்து ஸ்டிக்கியா ஷார்ட் ரன்ல இருக்கும்னு சொன்னா நீங்க விளங்கி கொள்ள வேண்டியது என்னது, ப்ரைசஸ் ஸ்டிக்கி என்று சொன்னா மறைமுகமா வந்து அது ஷார்ட் ரன்னை தான் மென்ஷன் பண்ணுது. பிரைஸ் ஃபிளெக்சிபிலிட்டின்னு சொன்னா அது மறைமுகமா வந்து லாங் ரன்னை தான் மென்ஷன் பண்ணுது. ஸோ ப்ரைஸ் ஸ்டிக்கி என்றாலும் சரி, ஷார்ட் ரன்ல அந்த எக்கனமி வந்து ரன் ஆகி கொண்டிருக்கின்றாலும் சரி, அங்க வந்து மார்க்கெட் டிமாண்ட் மே நாட் ஈக்குவல் டு சப்ளை. அதாவது வந்து டிமாண்ட் வந்து சப்ளைக்கு ஒரு நாளுமே வந்து ஈக்குவலா இருக்காது எங்க ஷார்ட் ரன்ல. விச் எக்ஸ்பிளைன்ஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட். அன்எம்ப்ளாய்மெண்ட் ஏன் வருது, அந்த பொருளாதாரத்துல அந்த எக்கனமியில வந்து லேபர் ஃபோர்ஸ் டிமாண்டும் சப்ளையும் ஈக்குவல் இல்லை என்றதால அன்எம்ப்ளாய்மெண்ட் வருது. எப்படி ஒரு எக்கனமியில சப்ளை வந்து ஒரு 100 பேர் தான் தேவை, சாரி எக்கனமியில டிமாண்ட் வந்து 100 எம்ப்ளாயி தான் ஒரு ஒர்க்கு தேவை. ஆனா அங்க வந்து 200 எம்ப்ளாயி வந்து சப்ளைல இருக்கிறாங்க. அப்ப அந்த 100 எம்ப்ளாயி எக்ஸ்ட்ரா இருக்கிற ஆட்களுக்கு என்ன வேலை இல்லை. அப்ப அதுதான் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டை குறிக்குது. அப்ப இங்க இது ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்னது, டிமாண்ட் மே நாட் ஈக்குவல் டு சப்ளை. எக்ஸஸ் சப்ளை ஆஃப் லேபர் ஃபோர்ஸ் டிமாண்ட் இருக்கு, லேபர் ஃபோர்ஸ் டிமாண்ட் வந்து லேபர் ஃபோர்ஸ் சப்ளைக்கு வந்து ஈக்குவலா இருக்காது. இதுதான் வந்து என்ன தங்களை கொண்டு வரும், அன்எம்ப்ளாய்மெண்ட்டை கொண்டு வரும். இவ்வளவுதான் வந்து பிரைஸ் ஃபிளெக்சிபிலிட்டி அண்ட் பிரைஸ் ஸ்டிக்கினஸ்ல சொல்றது. மற்றெல்லாம் நாங்க பார்த்துட்டோம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னா அதுக்குரிய அரேஞ்ச்மெண்ட்ஸ் நாங்க செஞ்சு தரோம், நீங்க அதை கிளியர் பண்றதுக்கு. ஸோ இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இந்த செஷன் 1 என்ன செய்யுது, 1 மூலம் நீங்க நார்மலா மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பற்றின ஒரு ஓவர்வியூ, மேக்ரோ எக்கனாமிக்ஸ் சொன்னா என்ன, மெயினா மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இருக்கிற வேரியபிள்ஸ் என்ன, அதைத்தான் வந்து மெயினா கன்சிடர் பண்ணுது. இன்னும் அந்த செஷன் 2 வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பா போகும். மற்றது நீங்க இதுல இருக்கிற இந்த இவ்வளவு விஷயத்தையுமே வந்து நீங்க விளங்கி எடுத்தாலே காணும். இதுல இன்னும் டீப்பா படிக்கிறதுக்கு இல்ல, தேவைன்னு சொன்னா உங்களுக்கு இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, லைப்ரரிஸ் இருக்கு. அதுல போயிட்டு இருந்து இப்ப இதுல செஷன் 1ல நீங்க அவ்வளவு டீப்பா படிக்கிறது கொண்டும் இல்ல, இதுகளை பார்த்தாலே காணும். பிரைஸ் ஃபிளெக்சிபிலிட்டி ஸ்டிக்கினஸ் எல்லாமே வந்து செஷன் 1ல ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கன்செப்ட். மேபி எக்ஸாம்ஸுக்கு வந்து உங்களுக்கு வரலாம், டிரெக்டா கேட்டு வராட்டியுமே ஏதோ ஒரு பாயிண்ட்லயோ ஏதோ ஒரு கொஸ்டின்லயோ வந்து நீங்க இதை அப்ளை பண்ண வேண்டி வரும். ஸோ இதுல மெயினா என்ன விஷயம் இருக்கு அப்படின்றத விளங்கி நீங்க வந்து சொன்னா நீங்க அங்க எக்ஸாம்ல அப்ளை பண்ணி கொள்ளலாம். ஸோ ஓகே, தேங்க்யூ.